ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்ற தலைப்பின் கீழே தேவனை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த பல நாட்களாக தேவனுடைய நாமங்களையும் அதன் மூலமாக தேவனுடைய சுபாவத்தையும் கற்றுக்கொண்டோம். நேம் ரிவீல்ஸ் த நேச்சர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு அநேக குணாதிசயங்களை குறித்து கற்றுக்கொண்டோம். இதுக்கப்புறம் நாமத்திலிருந்து இல்லை, தேவனுடைய இயல்பான குணாதிசயங்களை குறித்து, அல்லது இப்படி சொல்லலாம் சிம்பிளாக டிஃபைன் காட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தேவன் யார், வரையறை அப்படின்னா உங்களோட பெர்செப்ஷன் என்ன? இதை எழுதிக்கிட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோகான வேதம் சொல்லுகிறது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நமக்கு அந்த அளவுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் முக்கியம். இதுக்கப்புறம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து அல்லது அவர் யார் அப்படிங்கிறத குறித்து படிக்க போகிறோம். அல்லது இந்த சீரீஸை சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரே வரையில் ஹூ இஸ் காட் அல்லது டிஃபைன் காட் அப்படின்னா நீங்கள் என்னென்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி. இது எதுக்கு ரொம்ப முக்கியம் இதை படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் வியூ அபவுட் காட் இஸ் வெரி லீஸ்ட். அல்லது என்ன சொல்லலாம், தேவனை குறித்த நம்மளுடைய ஒரு அனுமானம் அல்லது ஒரு பார்வை அல்லது ஒரு புரிதல் அப்படின்னா ரொம்ப சீப்பாக இருக்குது. ஒரு சில காரியம் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது தேவனை குறித்து அல்லது நம்ம தேவனை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சில நேரம் சொல்கிற எக்ஸ்கியூஸை பற்றி பாருங்களேன், அதே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ சர்ச்சுக்கு ஏன் வரல அப்படின்னா, காலைல தூங்கிட்டேன் பிரதர் அப்படிம்போம். இப்போது பேசிக்காக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஆண்டவர் தானே, அவர் கிடக்கிறாரு, காலைல தூங்கிட்டேன், இப்போ என்ன பண்ண முடியும்? அதுக்கு புரியுதா உங்களுக்கு? இப்போ இதே இது நாளைக்கு காலையில் உங்கள் மேனேஜர் 8 மணிக்கு வர சொல்லியிருக்காரு, இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னார்னா அன்றைக்கி நீங்கள் சொல்லுவீங்களா, லேட்டாக வந்து தூங்கிட்டேன், அதான் லேட்டாக வந்து இப்போ என்ன சார் கேட்பீங்களா? மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? நம்மளை அறியாமலேயே அல்ல இப்படி வச்சுக்கலாமா? இப்போ உங்கள் குழந்தையோடைய பப்ளிக் எக்ஸாம் சண்டே மார்னிங் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எழுத அலோவ் பண்ணாமல் ஸ்கூலுக்கு அனுப்புவீங்களா? சேச்சே அதான் நமக்கு டிஃபால்ட்டாக தெரியுமே. இப்போ அதே இது உங்கள் பிள்ளை காலையில் பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு காலையில் சீரியஸ் ஆகிடுச்சு, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறதுக்கு போல, அது எப்படி செத்தாலும் பரவாயில்ல எக்ஸாம் எழுதுன்னு கூட்டு போவீங்களா? கூட்டு போக மாட்டீங்க. கரெக்டு தானே? அப்போ எக்ஸாமா உயிரான வந்தால் உயிர், எக்ஸாமா தேவனன் வந்தால் எக்ஸாமு. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறார் தெரியுதா? இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது இயல்பாக நமக்கு அப்படின்னா, இதெல்லாம் பார்த்தா நமக்கு தப்பாகவே தெரில. இப்போ டியூஷனுக்கு போகணுமா சர்ச்சுக்கு போகணுமான்னா டியூஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிச்சி வச்சிடும். அவன் 10th பிரதர், அவன் 12th பிரதர் அப்படிங்கிற, நாளைக்கு உயிரோட இருக்கணும்ல பிரதர், அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் நமக்கு இப்போ தப்பாகவே தெரில பாருங்களேன். அது டியூஷனாக சர்வீஸாக சண்டே சர்வீஸானா டியூஷன் ஈஸியாக டிசிஷன் எடுத்துடுறோம். ஏன் அப்படின்னா, தேவனை குறித்து நம்ம தெரிந்து வைத்திருப்பது அவ்வளவுதான். தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும், அதுக்காக தான் இதை படிக்கிறோம். இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ உலகம் எப்படி சொல்லிக் கொடுத்தனா, தேவன் நம்முடைய தகப்பன், நல்ல விஷயந்தான், தப்பு இல்லை. ஆனால் ஏன் அவர் நம்ம அப்பான்னு சொல்கிறோம் தெரியுமா? எதுக்கு அப்பான்னு சொல்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்பானாலே அடுத்தவர்கிட்ட பிட்டு போடுறதுக்கு தான், என்ன ஏதாவது வேணும்னு கேட்குறதுக்கு. இந்த குழந்தைகள் வந்து பாருங்களேன், அது பாட்டு போய்ட்டு திருந்து டேடின்னு கட்டி பிடிக்கும். அப்போவே தெரிஞ்சுக்கணும், ஏதோ நம்மகிட்ட ஆட்டையை போட போகிறாங்க. புரியுறக்கா உங்களுக்கு சொல்கிறேன், ஏதோ காரியம் சாதிக்க போகிறாங்க. அதே மாதிரி தான் நாம் தேவனை அப்பாவை பார்க்குறோம், ஏன்னா நம்மளுடைய தேவையை அவர் சந்திக்கணுங்கிறதுக்காக. தேவனை நண்பனாக பார்க்குறோம், ஏன்னா நான் என் குப்பையெல்லாம் கொட்டுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் all these things are not a perfect view about God. தேவனை நாம நண்பன்னு சொல்கிறோம், ஆனால் வேதத்தில் யாராவது தேவனை நண்பன்னு சொல்லியிருக்காங்களா? தேவன் அவங்கள நண்பன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் அவர்கள் தேவனை நண்பன்னு சொல்லியிருக்காங்களா? தெரியல. அப்போ நம்ம இன்னொன்று என்ன, இதில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ப்ராப்ளம் ஆஃப் ஹியூமனிசம். அதாவது வர வர மனுஷனுக்கு தான் மேலே பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு. என்னென்னா, நீங்கள் நல்ல பணம் வசதி, டெக்னாலஜி, சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் இதெல்லாம் வந்த உடனே ஆண்டவர் ரொம்ப கீழே போயிடுறார். அதாவது ஆண்டவர் அவனுக்கு அவசியப்படலை. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒன்று நம்ம மேலே நம்புகிறோம், நம்மகிட்ட இருக்க பணம் வசதி வாய்ப்புகளை நம்புகிறோம். இல்லை அப்படின்னா மற்ற மனிதனை நம்புகிறோம். அவர்கிட்ட சொன்னால் காரியம் நடந்துடும், இவர்கிட்ட சொன்னால் காரியம் நடந்துடும். நம்ம எப்போதுமே இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம் அப்படின்னா, கிரியேட்டரை பற்றி யோசிக்கிறதுக்கு பதிலாக கிரியேஷனை பற்றி அதிகமாக யோசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா முடிவுகளுமே ஏறக்குறைய அப்படி தான் இருக்குது. ஹியூமனிசம் அல்லது ஹியூமனிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டோம். இப்போ இதையும் தாண்டி நாம் தேவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காரியத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். தேவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கணம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு இப்போ சிஎம் வராரு, உங்கள் வீட்டுக்கு தேவன் வராரு, யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும், கடவுள் புரிஞ்சுப்பார் பிரதர் அப்படிம்போம். அல்லது இப்போ நாளைக்கு நீங்கள் காலையில் 8 மணிக்கு சிஎம்மை பார்க்க போனோம், நாளைக்கு 8 மணிக்கு தேவனை பார்க்க போனோம். யாரை பார்க்க போவோம்? நம்ம சர்ச்சுக்கு காலையில் போகலன்னா பரவாயில்ல, சாயந்தரம் போய்க்கலாம்.
இது எல்லாம் நமக்கு தப்பாகவே தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவருங்கிறது நமக்கு புரியல. இந்த சீரீஸ் ஆஃப் டீச்சிங்கில் தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, ஹூ இஸ் காட். நமக்கு புரிஞ்சாலும் புரியட்டாலும், நம்ம மூளைக்கு எட்டட்டாலும் அவர் எவ்வளோ பெரிய தேவன் அப்படிங்கிறது குறித்தான் பார்க்க போகிறோம். ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். முதல்ல யோபுவின் புத்தகம் 37வது அதிகாரம் 22வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்க கூடாதே. தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் மதிக்க மாட்டார் என்றான். இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த கடைசி வசனத்தை பார்த்தீங்களா, நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறதும் இல்லை, அதே நேரம் நமக்கு நம்மளை பற்றி ரொம்ப ஓவரான எண்ணம். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாக இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார். பிரதர், நீங்கள் கடவுளை செகண்டரியாக வச்சுட்டு உங்களை பிரைமரியாக வச்சு எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பணம் இருக்குது, பேங்கில் பேலன்ஸ் இருக்குது, எனக்கு ஆட்களை தெரியும், இன்னும் சொல்லப்போனால் விஐபிஸ் தெரியும், நானே ஒரு விஐபி, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பிரதர் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடவுள் உங்களை மதிக்கவே மாட்டார். ஏன்னா மனுஷனாக நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா தேவனுக்கு பயப்படணும். ஏன் அப்படின்னா, அவர் படைச்ச சூரியனை 10 நிமிஷம் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியுமா? ஐயோ 10 நிமிஷம் வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் சூரியனை பார்க்க முடியுமா? ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஒரு ஊழியக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவர் படைச்ச சூரியனையே அவர் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அவர் பிரகாசமாக இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. ஆனால் நம்ம ஒரு ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா ரெகுலராக அவரை பார்த்துட்டு வராங்க, அவர் பார்க்குறாங்க, அவர்கிட்ட பேசுகிறாங்க. சரி விடுங்க, அவங்க பைபிள் சொல்கிற தேவனை பார்க்குறாங்களா, யாரை பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்களும் நானும் அவர் எவ்வளோ பெரிய தேவனுங்கிற உணர்வு உங்களுக்கு எனக்கு இருந்தால் முதல்ல பயம், ஒரு மரியாதை. அதாவது பயனோன்னு நடுக்கம் இல்லை, ஒரு ரெஃபரன்ஸ். ஹூ இஸ் காட். சில மதிப்பிற்குரியர்கள் வந்தால் நம்மளை எந்திக்கணும்னு நினைக்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிடுறோம். அது ஏன்னா அவங்க மேலே இருக்கிற ஒரு கணம். தேவன் மேலே அப்படி ஒரு கணம் கூட சொல்லக்கூடாது, போர் இல்லஸ்ட்ரேஷன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். மிக தேவன் நினச்ச உடனே மனசுக்குள்ள ஒரு ரெஃபரன்ஸ் வரணும் சார். அவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறார். சங்கீதத்துக்காரர் எழுதுகிறான், சங்கீதம் 104 1வது அதிகாரத்தில், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. எதுக்கு, ஏன் ஸ்தோத்தரிக்கணும்? டேய் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அடுத்து சொல்கிறாரு. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராக இருக்கிறீர். அவ்வளோ பெரியவராக இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நாம் போய் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நாம் போய் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் முன்னே நிற்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் எவ்வளோ பெரிய தெய்வங்கிறத என் மனசு, என் அறிவு, என் புத்தி, என் மூளை இதனால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ என்னால் ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம்? அவரை ப்ரைஸ் பண்ணலாம். அதை விட நீர் எவ்வளோ பெரியவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாமே தவிர அதை விட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் அவ்வளோ பெரியவர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டு இருக்கிறீர். இது எப்படின்னா, நம்ம ஊரில் இந்த ஃபேமஸான ஊழியக்காரங்களை பார்த்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், உடனே நமக்கு முக்கியமான வேலை 2 வேலை. ஒன்று, அவர் கையை நம்ம தலைமையில் வச்சிடணும், இல்லை எடுத்தால் நம்ம வச்சுட்டு வந்துடுவோம். 2, அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும். இந்த 2வது இருக்கிற ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்களா, ஃபோட்டோ எடுத்து அடுத்த இமீடியட் வேலை என்னது, அதை ஸ்டேட்டஸில் வைக்கணும், இல்லை டிபியாக வைக்கணும். எதுக்கு தெரியுமா? எப்பேற்பட்ட ஊழியக்காரரோட நான் போய் நிற்கிறது தெரியுமா சார், எப்பேற்பட்ட தேவன் கூட நீங்கள் இருக்கிறீங்க சார், நமக்கு அது கூட பெருசாக இல்லை. அப்போது தேவனை, அல்லது இப்படி சொல்லலாம், தேவனுடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிற அளவுக்கு கூட நாம் இன்றைக்கி தேவனை கனம் பண்ண மறந்துட்டோம். ஏன்னா அவர் எவ்வளவு பெரியவருங்கிற உணர்வு நமக்குள்ளே இல்லை. இந்த ஊழியக்காரர்கிட்ட இடம் இருக்குது, பொருள் இருக்குது, கட்டடம் இருக்குது, கோடிகள் இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க, ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, கூட்டம் இருக்குது. அதனால் அந்த ஊழியக்காரரோட ஃபோட்டோ எடுக்கிறத பெருசாக வச்சுக்கிறோம். ஆனால் அவர் அந்த எஜமானனை சுமக்கிற கழுதையோட ஃபோட்டோ எடுத்த நீ, அந்த கழுதையோட சுமந்து வந்த கர்த்தரை எவ்வளோ தூரம் கனம் பண்ணுறோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்னா அவர் அவ்வளோ பெரியவர். அதையும் தாண்டி சங்கீதம் 93:1, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், பராக்கிரமத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப விட்டால் இந்த பூச்சக்கரத்தை அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறதே அவரால் தான். அதை நீங்கள் எபிரேயரில் போய் படித்து பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பை ஹிஸ் வேர்ட் ஹி அப்ஹோல்ட்ஸ் த எர்த். இன்றைக்கி பூமி ஏன் சுற்றிக்கிட்டே இருக்குது, தன்னையும் சுற்றி சூரியனையும் சுற்றிட்டு இருக்குன்னா அவர் சொன்னார், அதனால். அவ்வளோதான்.
சார் அவர் சொன்னதுக்காக சுற்றுது. ஆமாம் சார், அவர் சொன்னார், அதனால் சுற்றுது. அப்போது அந்த பூமிக்கே தெரியுது எவ்வளோ பெரிய தேவன். இந்த நான் வாழ்கிற மொத்த உலகம், நீங்கள் எத்தனை பில்டிங் வாங்கி வைங்க, எத்தனை கட்டடம் கட்டுங்க, எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுங்க, ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸ் நிற்கிற பூமி இருக்குல்ல, அந்த பூமியே எதில் நிற்குதுன்னா அவர் சொன்ன வார்த்தையில் தான் நிற்குது. அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன். சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினாலே அப்படின்னு சொல்லி எபிரேயர் 1:3 சொல்லுது. இதை கேட்கும் பொழுது நான் என்ன பண்ண தெரியுமா, உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து அல்லது ஹம்பிள் மை செல்ஃப். எப்பேற்பட்ட தேவன்னு தெரிஞ்சதுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயப்படுவோம். மனுஷன்னா பயப்படணும் தேவனுக்கு. ரெண்டாவது, எப்பேற்பட்ட தேவன்னு தெரிஞ்சதுன்னா அவரை துதிக்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை, அவரை ப்ரைஸ் பண்ணுறதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் செய்ய முடியாது, வேறு எதுவும் வேறு வழி இல்லை. அதையும் தாண்டி அவர் எவ்வளோ பெரிய தேவன் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஐ வில் ஹம்பிள் மை செல்ஃப். நான் பெரிய இல்லை சார். கடைசியாக சங்கீதம் 96:8 படித்து பார்த்தீங்கன்னா, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. 1 நாளாகமம் 16:25 கர்த்தர் பெரியவரும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. பயப்படலாம், துதிக்கலாம். கர்த்தர் மேலே பயமும் கர்த்தரை துதிக்கிற துதியும் எப்போதும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவர் யாருன்னு புரிஞ்சிருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் தேவன் யாருன்னு புரியவே இல்லை. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த தேவன் எப்பேற்பட்டவர்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24:14 அவர்கள் சத்தமிட்டு கம்பீரிப்பார்கள். அதாவது they will shout with joy. என் கூட தேவனே இருக்கிறாரியா, எப்பேற்பட்ட தேவன் தெரியுமா அப்படிங்கிற சந்தோஷம் எனக்குள்ள அப்படியே பபுள் ஆகிட்டே இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், மகிமையும் மகத்துவம் உள்ள தேவன், பெரிய தேவன், அப்பேற்பட்ட தேவன் எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லி என்ன அறியாமல் ஒரு ஜாய் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவனை பற்றி புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். தேவனை தெரிந்து கொண்டோமா? தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் பயப்படத்தக்கவர், நீர் துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவரே, முன்பதாக நாங்கள் எங்களை ஹம்பிள் அவர் செல்ஃப், we have to humble ourselves, Father Lord. அதையும் தாண்டி ஆண்டவரே, எப்பேற்பட்ட தேவன் என் கூட இருக்கிறாருங்கிற உணர்வு இருந்ததுன்னா எங்களை அறியாமலே இந்த சந்தோஷம் வெளியில் வரணும். ஆண்டவரே, அப்பேற்பட்ட தேவன் எங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் உங்களை நாங்கள் ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணாமல் உங்களை குறித்த வியூ, உங்களை குறித்த அறிவு எங்களுக்குள்ள பெருக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அதன் மூலமாக உமக்கு பயப்படுகிற பயமும் உமக்கு கொடுக்கிற கனமும் அதிகரிக்க உதவி செய்யுங்க. கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.